அந்த பெருமாள் தான் உன்னை காப்பாத்தி இருக்காரு. நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கடா. ராஜா வீட்டுக்கு போ. செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லு. உன்னால பிரிஞ்ச குடும்பத்தை நீயே ஒண்ணு சேர்த்து வச்சிரு சுந்தரம். சரிம்மா. சுந்தரம் ராஜா சந்திச்சானா அவன் போட்ட பிளான் வீணா போயிட்டான். 3 லட்சம் அம்பே இல்ல. நோ, 3 லட்சம் வட்டியோட வர்ற பிளான் இருக்கு. வாங்கடா. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பாலு மது கிரிதா. என்ன நம்பு செல்வி. ராஜா என்ன விரும்பல, நான் தான் ராஜாவை விரும்பினேன். என்னோட அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னையும் ராஜாவையும் பிரிச்சுட்டாங்க. செல்வி, என் தவறு நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உன்னையும் ராஜாவையும் சேர்த்து வைக்கத்தான் நான் இங்க வந்தேன். என்ன நம்பு செல்வி. ஷபாஷ். கண்ணகியும் மாதவியும் ஒன்னா சேர்ந்துட்டா போல இருக்கு. மது, வட்டியோட வசூலிக்க போறேன்னு சொன்ன, இப்போ ஒரு குட்டியோட வசூலிக்க போற. பாலு, என் மகன் செஞ்ச பாவத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செல்வி அம்மா மேல ஒரு தப்பும் கிடையாது. அந்த திருட்டு பயலுக 3 பேர் எனக்கு பணம் கொடுத்து அந்த அம்மா மேல பழிய போட சொன்னாங்க. உங்களை பயமுறுத்தி உங்ககிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக என்ன செத்த மாதிரி நடிக்க சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தம்பி, செல்வி இப்ப நிறமாசமா இருக்கா. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கா. நீங்க செல்வின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், ஓடி வந்து உங்க காலடியில விழுந்துருவா. வாங்க ஐயா. ஹலோ, யாரு? பாலு ஹியர். பாலு ராஸ்கல். சுந்தரம் உண்மையெல்லாம் கொட்டிருப்பான். இப்போ நீ எங்க போற, யார பார்க்க போற, எல்லாம் எனக்கு தெரியும். என்னடா உளர்ற? தெளிவாவே சொல்ற. நிறமாசமா இருக்கிற உன் பொண்டாட்டி இப்போ என் கையில. அவங்க உயிர் வேணும்னா எங்களுக்கு தேவை 3 லட்சம். எங்க இருந்து பேசுறான்? செல்வியை மேட்டு மாந்தோப்புல கடத்தி வச்சுக்கிட்டு பணத்தோட தனியா வர சொல்லி மிரட்டுறானுங்க. நானும் வரேன். நீங்க ராஜா வரண்டா. பாத்தியாடா, பொண்டாட்டி மேல எவ்வளவு பிரியோ. சொன்னது வந்துட்டான். பெட்டில பணம் தானே? செல்வி எங்க? ஃபாலோ மீ. ஏய், எங்கடா இங்க இருந்தவங்க? இதான் கட்டி போட்டோம். என்னடா விளையாடுறீங்க? எங்கடா செல்வி? எங்கடா? இங்கதான் இருக்காங்க. டேய், உங்க முகர கட்டைக்கு 3 லட்சம் கேக்குதா? கத்தாத. பேசாம அந்த பொட்டியை ராஜா கிட்ட கொடு. சந்தடி சத்தம் இல்லாம காரியத்தை கைமாத்த நினைச்ச, ஆனா உங்க தலையெழுத்து வெடிச்சே சாவுங்க. பாம் வைங்கடா.
செல்வி, நான் கேட்ட மாதிரி பேரனை பெத்து குடுத்துட்டேன். டேய் ராஜா, என் பேரன் என்ன மாதிரி தானே இருக்கான்? செல்வி மாதிரியே இருக்கான். உங்கள மாதிரி தானே? ஆமா ஆமா, கண்ணாடி போட்டா அப்படியே இருப்பான். எங்க அவ எப்படி இருக்கா? நத்திங் சீரியஸ், ஷீ இஸ் ஃபைன். வேணா நம்ம போய் பார்க்கலாமே. அவங்க கிட்ட குழந்தை காட்டணும். ரைட். பாத். ஜோலி, ராமு, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாத்தீங்களா, தம்பி. எவ்வளவு அழகா இருக்குல்ல? வெரி ஸ்வீட்.